வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லேடி டிசைனர் தான். நம்ம வேர் பண்ற சல்வார்ல இருந்து பிளவுஸ்ல இருந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் லேடி டிசைனர் அவங்களுடைய ஸ்பான்சர் தான். ஸோ இந்த saree வந்து ப்ரீ பிளேட் பண்ணியிருக்காங்க. நான் வேர் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்காக இதை ரெடி பண்ணியிருக்கேன். இதை நான் வேர் பண்ணும்போது கண்டிப்பா போட்டோ அண்ட் வீடியோஸ் லோட் பண்றேன். சாரியும் உங்களுக்கு மல்டிபிள்ஸ் கிடைக்கும். பிளவுஸ் ஸ்டிச்சிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ரீ ப்ளீட்டிங் தான். எந்த சாரியா இருந்தாலும் இப்ப நம்ம வந்து வேர் பண்ணா அது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணும்போது தட்டு இல்ல நீங்க ஒரு வெளியில ஃபங்க்ஷன் போறீங்க கோயிலுக்கு போறீங்க அப்படின்னும் போது அந்த சாரி நம்ம கட்டினா மாதிரியே இருக்கணும், மடிப்பு களையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் யோசிப்பீங்க இவங்க எல்லாம் கட்டியிருக்காங்க ரீல்ஸ்ல பார்க்கும்போது வீடியோஸ் பார்க்கும்போதெல்லாம் சாரி ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. எல்லாமே ப்ரீ ப்ளீட் பண்ணி தான் வேர் பண்றாங்க. அதுதான் அதோடைய சீக்ரெட்டே. சோ நீங்க பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி சாரி காட்டன் சாரி முதல் கொண்டு ப்ரீ ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லேடி டிசைனர். நிறைய பேர் கேட்கலாம் இது என்ன நார்மல் டிசைன் தானே, இதுல என்ன பெரிய ஹைலைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நார்மலா ஒரு டெய்லர் ஷாப்ல கொடுத்து இல்ல ஒரு பெரிய பெரிய ஸ்டிச்சிங் யூனிட்ல கொடுத்து கூட நீங்க ஸ்டிச் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி கர்விங்கா வர டிசைன்ஸ் எதுவுமே வந்து ஸ்டிஃபா இருக்காது. இன்னொன்னு வந்து அந்த ஃபினிஷிங் கரெக்டாவே பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த கரெக்டா அந்த ஷார்ப்னஸ் வந்து போய் அந்த சென்டர் பாயிண்ட்ல நிக்கவே நிக்காது. பட் இந்த ஃபர்ஸ்ட் லேடி டிசைனர்ல நீங்க என்ன டிசைன் கொடுத்தாலுமே அதனுடைய ஃபினிஷிங் வந்து பக்காவா இருக்கும் அவங்க கிட்ட. அதே மாதிரி கட் ஒர்க் மாதிரி உங்களுக்கு பார்டர்ல பண்ணிருக்காங்க. கீழ பார்டர்ல கட் ஒர்க் வருது. எல்லாமே ஃபுல் வயர் ப்ளவுஸ் சூப்பரா இருக்கு மேம். இதுதான் பேக் சைடு பேட்டர்ன். பிளவுஸ் ஸ்டிச்சிங் யாருக்காவது வேணும்னா டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிள் சாரிக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன் டிசைன்ஸ் ஃபர்ஸ்ட் லேடி டிசைனர்ல கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி வித் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கு பியூட்டிஃபுல்லான கிரீன் கலர் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ். ஸோ இந்த பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜரி அப்படியே கிராஸ் நெக்கா கொடுத்துருக்காங்க. யூல கிராஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த பார்டர் ஒர்க்ல. ஸோ வித்தவுட் எனி பீட்ஸ் ஹாரி ஒர்க் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம சிம்பிள் பேட்டர்ன் தான். பட் பார்க்கும்போது நல்ல கிராண்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கும் வேர் பண்ணீங்கன்னா. ஸ்லீவ் நார்மல் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இதுவுமே ஒரு சாஃப்டி பனாரசி. இதுக்கு brocade பிளவுஸ். brocade பிளவுஸ்ல பேட்ச் ஒர்க். சாரியோட ஃபேப்ரிக்ல பேட்ச் வித் ஆரி அண்ட் மிரர் ஒர்க் பண்ணிருக்காங்க. பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கு. இதுவுமே பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ ஸ்லீவும் உங்களுக்கு அதே மாதிரி கட் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் பட் நெக் அழகா இருக்கு. சிம்பிள் வி நெக் தான் பட் பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த பேட்டர்ன்ல வி நெக் காட்டன். இது காட்டன்ல வி நெக். ஸோ வி நெக் போடும்போது பிரின்சஸ் கட்லாம் போட்டீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். டார்க் கிரீன் கலர்ல வந்து பார்டர், பாடி கலர் வந்து மஸ்டர்ட். ஸோ ஹிப் பெல்ட் மாதிரி கொடுத்து ஸ்கர்ட். இது பாருங்க பிளவுஸ். பிளவுஸ்க்கு ஸ்லீவ் தான் ஹைலைட். ஸ்கர்ட்டோடைய ஃபேப்ரிக்கை இந்த இடத்துல ஃபிளீட்ஸ் கொடுத்துட்டு இங்க கீழே ஃபுல்லாவே உங்களுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க. பால் பட்டன்ஸ் கொடுத்து அழகா இருக்கு. இது ஆப்போசரி வீவிங் பண்ணிருக்காங்க. இந்த சாரிக்கு வந்து பேக் பிளவுஸ் சிம்பிளா வைக்க சொன்னதுனால ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் நெக் மட்டும் வச்சிருக்காங்க. ஸ்லீவ் வந்து உங்களுக்கு பஃப் ஸ்லீவ் பண்ணி அந்த ஜரி வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மேல வந்து உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பஃப் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பஃப் இந்த மாதிரி ஃபிளீட்ஸ் வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபுல் பஃப் வேணாம், இந்த இடத்துல மட்டும் சின்னதா பஃப் வேணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல கொடுத்தாங்கன்னா குட்டியா இருக்கும். பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்டா அந்த ஸ்லீவ்ல இருக்கக்கூடிய சாரியில இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கே எடுத்து அந்த பார்டர் வந்து வி நெக் மாதிரி கொடுத்து உள்ள ஃபுல்லா குட்டி குட்டி ஃபிளீட்ஸ் மாதிரி கொடுத்து பீட்ஸ் வச்சிருக்காங்க நெக்குக்கு. சூப்பரா இருக்கு. இது எல்லாமே சிம்பிள் பேட்டர்ன். டெய்லி நம்ம ரெகுலர் வேர் சாரிக்கு போடக்கூடிய பேட்டர்ன்ஸா கூட நீங்க போட்டுக்கலாம் ஆஃபீஸ் கோயிங் லேடிஸ்லாம். இது பாருங்க ஸ்லீவ் வந்து இந்த இடத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது பஃப். ஸோ இது வேர் பண்ணும்போது உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது நீங்க டைட்டா வேர் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு அந்த ஸ்லீவோட பஃப் ஸ்டார்ட் ஆகும். ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க கிராஸ் டைப். இங்க நல்லா பெரிய பெரிய பால் பட்டன்ஸ் அட்டாச் பண்ணிருக்காங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த பிளவுஸ்லாம் வேர் பண்ணா ரொம்ப அழகா இருக்கும். அந்த டிசைன் அண்ட் பேட்டர்ன் வந்து பார்க்கும்போது ரொம்ப நீட்டா இருக்கும் டிசைன். ஸோ ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவ். ஷார்ட் ஸ்லீவ் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது. எல்லாரும் இப்போ எல்போ தான். ஆஃப்டர் லாங் பேக் ஒரு ஷார்ட் ஸ்லீவ் வித் பைப்பிங்கோட பியூட்டிஃபுல்லா ஒரு சிம்பிளான பேட்ச் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பிளவுஸை போட்டுட்டு இந்த சாரி வேர் பண்ணும்போது இந்த சாரியோட லுக்கே வேற மாதிரி இருக்கும். சாரியோட ஃபேப்ரிக்ல பேக் சைடு நெக்குக்கு வந்து பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவுக்கு சிம்பிள் பைப்பிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆரி ஒர்க் அண்ட் மிரர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் உங்ககிட்ட பிளெயின் சாரி இருக்கு இல்ல பிளெயின் காட்டன் ஃபேப்ரிக் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது யூனிஃபார்ம் வந்துடுமா வேஸ்ட் கோட். ஸோ மேம் நம்ம யூனிஃபார்ம் செட்லாம் ஆர்டர் எடுக்கிறோமா? பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ யூனிஃபார்ம் செட்ஸ் ஆர்டர் அவைலபிள் இருக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லேடி டிசைனர்ல. உங்க கிட்ஸுக்கு யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்க தாராளமா இங்க வந்து நீங்க கனெக்ட் ஆயிக்கலாம். ஸோ இது பாருங்க சூப்பரான ஓவர் கோட் பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ இதுக்கு ஃபேப்ரிக் நம்ம கிட்டே கிடைக்குமா இல்லை அவங்க கொடுத்து இது நம்ம எடுத்தது தான். ஃபேப்ரிக் வந்து இவங்க கிட்டே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் லேடி டிசைனர்லயே ஃபேப்ரிக் கிடைக்கும். கலர்ஸ் எதுனாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம்.